மிதுனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் சூலி பிரசன்ன வாக்குல எது மாதிரியான குலதெய்வம் அருளும் வாக்கும் எப்படி வருகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த தெய்வத்தின் ஆசையினால் எது மாதிரியான வாக்குகள் வருகிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம பார்ப்போம். மகான்களுடைய தரிசனம் கிடைக்கப் போகிறது. தெய்வங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இடமாற்றங்கள், தொழில ஒரு மாற்றம், இருந்துகிட்டு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்வது, எல்லா விதத்திலும் புதிய மாற்றங்களால் மனமகிழ்ச்சி உண்டாக போகிறது. தெய்வ அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், அதீத சக்தி கொண்ட ஆர்வமாக மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு குலதெய்வங்கள் முன்னு நின்று புது மாற்றம், தொழிலில் ஒரு புதிய வெற்றி, ஒரு புது பார்வை, புதிய நட்பு, இதெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. தெய்வ வாக்குல மிதுன ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெய்வ தரிசனம் உண்டு. மகான்களை தரிசனம் செய்யக்கூடிய பிரயாணங்கள் உருவாகும். தொலைதூரம் சென்று தெய்வ ஆலயங்களை தரிசனம் செய்து வரக்கூடிய யோகம் உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே பதவி மாற்றம், உயர்வான ஒரு ஏற்றம், திடீர் பணவரவு, திடீர் உறவுகள் சந்திப்பு, அதே போல உறவுகள் மத்தியில மனக்கசப்பு தீருகின்ற நேரம், உறவுகள் ஒன்று கூடி உங்களை உயர்த்துகின்ற நேரமாக இருக்கிறது. இதை முதலில் கவனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொன்று, உங்கள் உடல்நிலையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்புள்ளங்கள் உடல்நிலையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிறப்புறுப்பு சமாச்சாரம், முதுகு தண்டு சமாச்சாரங்கள், இருதய சமாச்சாரங்கள், இந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பாதகத்தை தருகின்ற கற்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல விஷயங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து செயல்படும். இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிடணும். மிதுன ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாற்றங்களால பிரம்மாண்டம். மாற்றங்களால பிரம்மாண்டம். வீடு மாறலாம். புதிய வீடு வாங்கக்கூடிய திடீர் யோகம் மிதுன ராசிக்கு உண்டு. இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழிலிலே தானாக மாற்றம் ஏற்படும். அது தேவையில்லையா என்பதை நிதானத்தோடு, அறிவார்ந்த சிந்தனையோடு முடிவெடுக்க வேண்டும். கவனத்தில் எடுத்துக்கங்க மிதுன ராசி அன்புள்ளங்கள். ஊர் மாற்றம், மாறிக்கொண்டே இருக்கின்ற ஏற்றம் வந்திருக்கிறது மிதுன ராசிக்கு. சிறப்பு என்னவென்றால் பெரிய ஞானிகள் தரிசனம், அதீத தெய்வங்களின் ஆசீர்வாதம் கலந்த தரிசனம், மகான்களின் தரிசனம், தெய்வ ஆலயங்கள் தரிசனம் மிதுன ராசிக்கு இப்ப இருக்கு. இதை கவனத்தில் எடுத்துக்கிடணும். எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் மாற்றத்தினால் மிகப்பெரிய ஏற்றம் காணுகின்ற வருடமாக இருக்கிறது. கவனம், உடல்நிலையிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது. மிதுன ராசி அன்புள்ளங்கள் அதை மனதில் நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்தது போல உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுட்டு செயல்படுங்க. வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு உண்டு.
இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை காத்திருங்கள்.